டேப் டேப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன் கமெண்ட் எனக்கு ஏற மாட்டுது? சார் சொல்லியிருக்கீங்க. நான் 2 இடத்துலையும் ஷாப் போகிறேன், கலிச்சிலையும் போகிறேன், இதுலேயும் போகிறேன். யாரெல்லாம் பயன்படுத்தியிருக்கீங்களோ ப்ளீஸ் எனக்கு ஒரு ரிவ்யூ கொடுங்க. கழிச்சு 2 ஃபோனில் தூக்கிட்டு இருக்கேன் பாருங்கள், எப்படி 2 ஃபோனில். இந்த ஃபோனு ஏன் எல்லோவாக தெரியுது, இந்த ஃபோன் ஏன் வெள்ளையாக தெரியுதுன்னு எனக்கே தெரியல. Belum ke saya punya phone. Okay. செம்ம தருவாக இருக்குதுங்களா. டை அடிச்சிடும், டை அடிச்சிடலாம். 3990 மொதல் மேக்கப் ரிமூவ் பண்ணலாம். அப்படி இரிட்டேட்டிங்காக இருக்குது கழிச்சு. யார் யார் வாங்கிட்டீங்களோ டன் பர்ச்சேஸ்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். பர்ஃப்யூம் ஸ்மெல் வாஸ் ஸோ குட் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஷாப்போ பெல்லும் பெல்லி நீ 3990 தான், 500 ml. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட், கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட். ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கேள்வி கேளுங்க. யார் யாரெல்லாம் கழிச்சு இப்போ தான் பார்க்குறீங்களோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து கழிச்சு வந்து கோல் கிளென்சர் போட்டு மூஞ்சி கழுவி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, முதல் மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணுங்க. மேக்கப் ரிமூவ் பண்ணுறேன்னு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். அக்கா 5 in 1 perfume தடா ஸ்டாக் சுடா பேஸ். அவ்வளோதான் டமா, இதோட 5 in 1 இல்லை. மேமம் கிட்ட தடா ஸ்டாக் சுடா பேஸ். இந்த கண்ணில் எவ்வளோ மேக்கப் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, தெரியுதா? எவ்வளோ மேக்கப். டேப் டேப் பண்ணுங்க கைஸ், டேப் டேப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹேர் ஆயில் இருக்கு. லவ் மீ ஆட் ப்ராடக்ட் நம்பர் 1. தேங்க்யூ ஸோ மச். யார் யார் இன்னும் ஆட் பண்ணல சிஸ்டர், நான் சொல்கிறேன், இந்த எல்லோ பேக்கில் இருக்கிறது தான் கடைசி பாரம். இது நம்மக்கிட்ட திருப்பி ஸ்டாக் வராது. அதனால் என்ன பண்ணுங்கள், வாங்கி வச்சுக்கோங்க. இது திருப்பி நம்மக்கிட்ட ஸ்டாக் வராது. அடுத்த வருஷம் தான் வரும். இதுக்கப்புறம் கழிஞ்சு இது வராது. ஸோ இது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. மொதல் பாருங்கள், மோகனா சிஸ்டர் 3 செட்டு வாங்கினாங்களா, வெரி குட். கண்டிப்பாக இந்த 1 வருஷத்துக்கு இந்த 3 செட்டு வாங்கி வச்சுட்டாங்கன்னா ஓகே பகோஸ் போதும். ஸோ ஒரு ஆள் 2 செட்டு தாராளமாக வாங்கிக்கலாம். டிட் யூ ஸ்லீப்? தூங்கவே இல்லை சூப்பர்மேன். கழிஞ்சிக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்போ தான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்தேன். சரி, மனசு கேட்கல, இன்றைக்கி லைஃபே போகலையா, சரி கொஞ்சம் நேரமாச்சும் போயிடுவோம். டை வேறு அடிக்கணும். ரொம்ப தொரோவாக இருக்குது, எனக்கே பார்க்க கட்டுப்பாக இருக்குது என் மூஞ்சுங்க பாருங்க. நம்ம பார்த்தா கொஞ்சம் ஃபவுண்டேஷன். நளினி சார் 2 செட் ஆர்டர் ரெடி சிஸ்டர். நான் தேங்க்யூ ஸோ மச் சையா. சார் எல்லோ பேக்கில் இருக்குது லோஷன் ஃபார் அடல்ட்ஸ் இல்லை சையா. ஆனால் நீங்கள் தாராளமாக இந்த லோஷன் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து நீங்கள் சின்ன குழந்தையில நீங்கள் எப்படி பேபி மாதிரி இருந்தீங்களோ அந்த மாதிரி நீங்கள் யூ வில் ஃபீல் லைக் யூ ஆர் அ பேபி. யூ வில் ஃபீல் லைக் யூ ஆர் அ பேபி. ஓகே, யூ வில் ஃபீல் லைக் யூ ஆர் அ பேபி. காலேஜ் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் மாதிரி. யூ வில் ஃபீல் லைக் அ பேபி. ட்ரஸ்ட் மீ. 2 உங்களுக்கு கிட் ஷவர் ஜெல் அண்ட் ஆல்சோ கிட் லோஷனா. இது கண்டிப்பாக ஒரு 2 to 3 மாதம் தாராளமாக வரும் உங்களுக்கு. ஒரு குடும்பமே பாய்க்கலாம். ஸோ யார் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலையோ டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
யார் யார் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணலையோ டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஐ ஹவ் ரிசீவ் த பெர்ஃப்யூம் ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் சொல்லியிருக்கீங்க கௌஷல்யா சிஸ்டர், தேங்க்யூம்மா. பாருங்கள் கலேஜி வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணாலும் கலேஜோட மூஞ்சி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. நம்பாத்தா க்ளீன் தா சயாம், க்ளீன் தா, அவ்வளோ மேக்கப்பு. யார் கலேஜி தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறீங்களோ பார்க்குறீங்களோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேப் டேப் பண்ணுங்க. தா சுக்கோப் டேப் டேப், தா சுக்கோப் டேப் டேப். அக்கா சாரி சீரம் ஐ வாண்ட் டிஸ்கவுண்ட். ஓகே சீரம்லாம் கலேஜுக்கு கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். 24லேருந்து கலேஜ் உங்களுக்கு ப்ரோமோ வரும். இன்றைக்கி வந்து இது ரெண்டும் இன்னும் யாரும் வாங்கலை. இந்த லோஷனும் இந்த என்ன சொல்கிறது பாருங்க எவ்வளோ மேக்கப் பண்ணி நான் பார்த்தேன். மேக்கப் 3 இது போட்டு தொடச்சிட்டேன். இப்போ போய் நம்ம மூச்சு கழுவணும் வேறு. ஏன் கொமெண்ட் எனக்கு ஏற மாட்டுது? கொமெண்ட் சொல்லுங்கள். யார் இது இன்னும் பாய்க்கல, இதுக்கும் நான் பாய்ச்சதே இல்லை. எனக்கு கொமெண்ட் பண்ணுங்கள். புல்லும் பொருனா சுபோ செப்ப புல்லும் பொருனா சுபோ, செப்ப புல்லும் பொருனா சுபோ. நீ பல்லும் சேலரி அட ஆஃபர் சுட gaji sudah naik harga. இல்லைடா இது 39 வெள்ளி தான். bila you punya gaji sayang, dana sisa bila you punya gaji. ஆனால் அந்த டைமில் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அது இருக்குமான்னு எனக்கு தெரியல. இப்போ பாருங்கள் கலரி மூஞ்சி க்ளீனாச்சு பார்த்தீங்களா? மேக்கப்லாம் ரிமூவ் இப்போ தான் லைட்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி பாருங்கள் மூஞ்சி எவ்வளோ க்ளோவிங்காக இருக்குது. மூஞ்சி தொடச்சாலும் மூஞ்சி வந்து க்ளோவிங்காக இருக்கும். இன்னும் நம்ம மூஞ்சி கழுவில் கழிஞ்சி வந்து நம்மளோட கோல்ட் கிளென்சர் போட்டு உங்களுக்கு காட்டுறேன், கழுவி காட்டுறேன். ஓகே 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 சூப்பரு. ஆஃப்டர் 12 அது எனக்கு தெரியல, அது வரைக்கும் ஸ்டாக் இருக்குமான்னு. இப்போ இங்கே கலேஜி வந்து லைஃப்பில் போட்டிருக்கிறது தான் லாஸ்ட்டு ஸ்டாக்கு. இதில் ஒரு 40 இருக்குது, அதில் ஒரு 40 இருக்குது. கலேஜியில் ஒரு 40 இருக்குது, லவ்மியில் ஒரு 40 இருக்குது. அவ்வளோதான். கலேஜியில் வந்து எல்லோரும் 91 பேர் மேலே பார்க்குறீங்க. நான் டேப் டேப்பை காணும். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எங்கே டேப் டேப்பை காணும்? சீக்கிரம் டேப் டேப் பண்ணுங்க. விறுன்னு கொஞ்ச நேரம் தான் கலேஜி வந்தேன். ஏன்னா நான் டை அடிக்கணும். இந்த சட்டையை போட்டுட்டு டை அடித்தாலே பயமாக இருக்கும். சட்டையில் டை பட்டுருச்சுன்னா எப்படி? சட்டையில் பட்டுருமே இப்படி பண்ணுறப்ப. இந்த சட்டையில் டை பட்டுருச்சுன்னா வீணாக போயிருமே இந்த சட்டை. எப்படி என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ஃபுட் டிஷர்ட் மாற்றணுமே. இப்போ கலை sister barangku pakai atas dress மூஞ்சி க்ளீனாக இருக்கா மூஞ்சி? இதுக்கு காரணம் நம்மளோட லவ் மீ கோல்ட் சீரிஸ் செட். siapa tak pernah pakai love me gold series set. ஓகே சூப்பர். நம்ம டை அடிக்கணும். டை அடிக்கிறதுக்கு கலைஞ்சி அந்த ஏப்ரன் வச்சுருந்தேன் தெரியுமா? அப்படி ஒரு மாதிரி ஏப்ரன், அதெல்லாம் எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியல. வாங்க போய் பார்ப்போம், தேடுவோமா? அப்படியே உங்களெல்லாம் அப்படியே எல்லா இடத்துக்கும் அப்படியே கூட்டிகிட்டு போனோம் தானே? அப்படியே கூப்பிட்டு போனோம் டை அடிக்கிற இடத்துக்கு. இங்கே வச்சிருந்தேன் கல்வி, எனக்கு தெரியல எங்கே வச்சுருந்தேன்னு.
முந்திரி மாதிரி இந்த வாட்டி காலேஜ் வந்து கலர் மாற்றிருக்கேன் 30 கலர் माற்றிருக்கேன் mana tu bowl hitam hari tu saya pakai dari saya cuci mana simpan hitam punya hari tu saya ini kan hari tu saya selalu simpan sini bowl hitam. Oh, make sure it's pitch black that. ஐயோ கடவுளே கிருத்தி நீ பாத்தியா அந்த போல் டை அடிக்கிற போல் I saw it in there. where yeah I always keep that There. Like that. yeah I always keep that போச்சா எங்க வச்சுன்னு தெரியலலா masa tu ya saya letak sana semua dekat sana drawer tak ada dia bowl warna hitam plastik mana ada saya tak turun madam ayo எதுமே கேட்காதீங்க எதுமே சொல்ல மாட்டேன் atas tu cuba tengok ada tak tu bawah என்னோட டை அடிக்கிற மிஷின் போல காணும் நான் எப்படி டை அடிக்க வேண்டியது இப்பொழுது இங்கே எங்கேயாச்சும் தான் இருக்கும் இங்கே எங்கேயாவது தான் இருக்கும் இப்போ வேறு போல் தேடணும் எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை இது என்ன எல்லாமே கழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஏதாச்சும் டைப் பண்ணுங்களேன் ஏதாச்சும் சுட ஜும்பு பாருங்க இங்கே இருக்கு சுடா ஜும்பு நம்ம ஆனால் இப்போ சட்டையை மாற்றிட்டு தான் நம்ம டை அடிக்கணும் இதெல்லாம் பிலே kenapa di sini tak turun tak suruh dia makanlah saya pergi tukar baju saya nak pergi dye okay நம்ம முதல்ல dye mix பண்ணிடுவோம் அப்புறம் போய் சட்டை மாற்றிட்டு வந்துடலாம் ஓகே tunggu dia mari bagi dia makan you duduk sekejap saya sini எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த டப்பா அவ்வளோ பெருசுக்கு இருக்கு இதில் வந்து இவ்வளோ தான் இருக்குது இந்த டப்பா அவ்வளோதான் இருக்குது இதுக்குள்ளே பாருங்க இவ்வளோ தான் இருக்கு இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களா இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்க தானே இப்போ நம்ம ரெவலோனுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்மா ஏன் டப்பா அவ்வளோ பெருசுக்கு கொடுத்துட்டு இதையும் அவ்வளோ கொடுத்துருக்கேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுமா ரெவலோனில் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்க தானே யார் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி இப்போ ரெவலோனுக்கு கால் பண்ணி ரெவலோன் நான் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினேன்
எப்போ இவ்வளோ பெருசு இருக்கு, நீ இவ்வளோ தான் கொடுத்துருக்க, யாரும் சொல்ல மாட்டீங்க தானே? சொல்ல மாட்டீங்க தானே? ஓகே, இன்னைக்கு வந்து கலர் வந்து கொஞ்சம் டார்க் கலர் எடுத்திருக்கேன். குத்து மதிப்பாக தான் ஊற்றுவேன் கலைஜி. நீங்கள் கேட்காதீங்க எவ்வளோ ஊற்றணும் எவ்வளோ ஊற்றணும் எனக்கு தெரியாது. நான் டெய்லி சும்மா ஒரு குத்து மதிப்பாக அடிச்சு விட்றது தான். ஆனால் என் முடியல சீரம் போட்டேன், ஒட்டுமான்னு தெரியல. இன்னைக்கு சீரம் வேற போட்டுக்கிட்டேன். ஏன் தமிழ் சுற்றி வரவே இல்லை? சரி இருக்கட்டும், பண்ணலாம். போய் சட்டை மாற்றிட்டு சூச்சி டூலுக்கா. ஐயோ சூச்சி பண்ணுறேன்னு முடி கரிங் பண்ணிட்டு தான் நீங்கள் டை அடிக்க முடியும். ஈரத்தோட டை அடிச்சாலும் விட்டாது. பரவாயில்ல விடுங்க, வாங்க போய் சட்டை மாற்றிட்டு வரலாம். இதுக்கு மேலே என் கண்ணை பார்த்தீங்களா எந்த லெவலில் இருக்குன்னு. நோ வே. நம்ம போயிட்டு சட்டை மாற்றிட்டு மூஞ்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டை அடிக்கலாம். ஓகே சரி. யார் இன்னும் பேக் 1 வாங்கலை, யார் இன்னும் பேக் 1 வாங்கலையோ சீக்கிரம் வாங்கிக்கோங்க. லாஸ்ட் பீஸு. உங்களால் பார்க்க முடியுமா எத்தனை பீஸ் இருக்குது அதில்ன்னு காட்டுமா? கலைஜியில் எத்தனை இருக்குது, லவ் மீல் எத்தனை இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். என்னால் பார்க்க முடியல, கலைஜி இன்னும் திறக்கலை. ஏ கால் பேபி சிட்டி ஆஸ்ட் யூ கம் ஈட் ஃபர்ஸ்ட், ஐ கோ சேஞ்ச் ட்ரெஸ். யா she's inside the car, I don't know why she's talking or what. Follow lah, come and eat first, I come. Tak boleh? No. யார் யார் வாங்கிட்டீங்க டன் பர்ச்சேஸ் கமெண்ட் பண்ணுங்க. டன் பர்ச்சேஸ் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம போய் சட்டை மாற்றிட்டு மூஞ்சி கழுவிட்டு அப்புறம் டை அடிப்போம், அப்புறம் நம்ம குளிச்சிடலாம். யார் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கலைச்சி பார்க்குறீங்களோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. திக்ரான் பத்தன் ஃபாலோ. இப்போ லிஃப்டிங்லாம் எழுப்பி இருக்கு பாருங்க. நம்ம மூஞ்சி கழுவிட்டோன்னு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே நான் இங்கேயும் மெசேஜ் பார்க்கணும், இங்கேயும் மெசேஜ் பார்க்கணும். இப்போ கலைஞ்சி வந்து இப்படி தான் இந்த ஸ்டாண்ட் பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். எப்படி இந்த மாதிரி 2 ஃபோன் வந்து பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன், தெரியுதா? 2 இடத்துல லைஃப் போய்கிட்டு இருக்கேன். கலைஞ்சி 37 வெள்ளி காட்டுதா? 37 வெள்ளி காட்டுச்சுன்னா ரஜினி சிஸ்டர் இப்பே சிஓடி தட்டி வாங்கிக்கோங்க. கலைஞ்சி வந்து 39.90 கொடுத்துருக்கேன். ஆனால் டிக்டாக் உங்களுக்கு 37 வெள்ளி கொடுத்துருச்சா நீங்கள் சக்குன்னு வாங்கிக்கணும். எப்படி வாங்கணும்? சக்குன்னு எப்படி வாங்கணும்? எப்படி வாங்கணும் சொல்லுங்க? சக்குன்னு 30 பேலன்ஸ் 37 பீசஸ் காட்டுதா? ஓ காட்டுதா 37 பீசஸ். சரி நீங்களாம் இங்கே நேரம் அது வரைக்கும் கழிச்சு வந்து உங்களுக்கு வந்து இதை காட்டிட்டு போகிறேன். இப்படி நீங்கள் 2 பேரும் பார்த்துடுங்க, நான் போய் சட்டை மாற்றிட்டு வந்துடுறேன். ஓகே அதெல்லாம் காட்ட முடியாது, சட்டை மாற்றலாம் காட்ட முடியாது. நான் போய் சும்மா சின்சாயான ஒரு சட்டை போட்டுட்டு வரேன். அப்படியே எல்லாரும் டேப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Tap, share. Cepat.
tekan tag 1 beli. 2 barang RM39.90 sahaja. Okey? Dah. இங்கே மேடம் காணும். மேடம் சட்டை வந்து மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன சட்டை போட்டேன், வீட்டுக்கு போகிற சட்டை. டக்குன்னு மாற்றிடு, இதில் தெரியுது, இதில் தெரியல, மாற்றிடு, இதில் தெரியுது, இதில் தெரியல, மாற்றிடு, இதில் தெரியுது, இதில் தெரியல பாருங்க. அதுக்கப்புறம் இப்படி பார்ப்போம். பாருங்க 2 ஃபோன் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கித்தனை சுச்சி பக்கம் இனியா ஆனால் காலேஜ் லைன் லேக் ஆகுதா? காலேஜ் இதை வைக்க போகிறேன். ஓகே, இது வந்து வைப்ரேட் பண்ணோம். இது காலேஜ் எங்கே வாங்கினேன்னா தைலண்டில் வாங்கினேன். ஓகே, kita cuci muka, lepas tu kita pergi dye. ஓகே, நல்லா க்ளீனாக இருக்கும். நம்மளோட கோல்ட் சீரிஸ் செட்டு நீங்கள் பாய்க்கலைன்னா கிட்ட பக்காய் பாருங்க. நம்மளோட லவ் மீ கோல்ட் கிளென்சர். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் தக்கான் பண்ணிவிட்டு nampak tak dia punya gold cleanser? வாசம் வேற லெவல். வாசம் வந்து வேற லெவலில் இருக்கும். ஓகே, siapa tak pernah pakai, ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கும். Why you use this? எப்பொழுதும் பாய்க்க மாட்டேன், உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக ஆக்ஷனுக்கு பாய்க்கிறேன். வாயில ஃபுல் அப்பப்போ பாய்ப்பேன். ஓகே, ஆஃப் பண்ணிக்கலாம். பேசிக்கிட்டே பார்க்கக்கூடாது. யாரெல்லாம் லவ் மீ ஸ்கின் கேர் பாய்க்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் லவ் மீ ஸ்கின் கேர் பாய்க்கிறீங்க நல்லா இருக்கா கமெண்ட் பண்ணுங்க. அதோட பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது சிஸ்டர். வைப்ரேஷன் பண்ணும், பிளட் சர்க்குலேஷன் பண்ணும். ஓகே, உங்கள் மூஞ்சில் டெட் ஸ்கின்லாம் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணும். பாருங்க மூஞ்சி எப்படி இருக்குது தெரியுதா? நம்பாதா? இன்ஸ்டன்டாக கழுவி காட்டுறேன். நம்பாதா? வா, சூப்பர் தான், சூப்பர் kan. Okey, macam inilah kita cincai-cincai ya. Kita cincai-cincai ya. 2 ஃபோன்லையும் கலரி மூஞ்சி கட்டுறாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்பாதா? க்ளீன் தா க்ளீனாக இருக்குல்ல? அவ்வளோதான். இப்போ நம்ம போய் டை அடிப்போம். இன்னைக்கு எக்ஸசைஸ் போல. ni hari ni tak pergi exercise. Aku nak dye. ஓகே, மேமாங் நீங்கள் இது பாய்க்கிறப்ப நம்மளோட லவ் மீ கோல்ட் சீரியோட கிளென்சர் நீங்கள் பாய்க்கிறப்போ உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவிங்காக ஷைனிங்காக இருக்கும். அண்ட் பாருங்கள் கல்ஜியோட மூஞ்சி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. நம்பாதா? ஃப்ரெஷ் நம்பாக இன்ஸ்டன்ட் ஃப்ரெஷ். இது நம்பா இன்ஸ்டன்ட் வெரி குட் கோல்ட் சீரிஸ் I was stressed and super. மேமா dia akan super. பாருங்கள் லைட்டில் எல்லாருனாலும் மூஞ்சி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், க்ளோவிங்காக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். ஸோ யாரெல்லாம் இன்னும் வாங்கலையோ வாங்கிக்கிங்க. பட் இன்றைக்கி கழிச்சு வந்து எல்லோ பேக்கில் உங்களுக்கு கொடுக்குற ப்ரொமோஷன் வந்து 2 கிட் லோஷன் கிட் ஷவர் ஜெல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வரும் $39.90 மட்டுமே. ஓகேயா?
காலேஜ் இறங்குறப்ப படியில் இறங்கிடுவேன். ஏன்னா ஏறுறப்ப தான் கஷ்டமாக இருக்கும், இறங்குறப்ப சொன்னாங்க இருக்கும். பேபி சித்தி கம் ரெடியா? ஏ எங்க பேபி சித்தி? How is it? என்னோட ஃபிட்னஸ் கோச் பாருங்க சாப்பிட்றாங்க, ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா? எப்படி ஃபிட்னஸ் பண்ணிட்டு வந்து சாப்பிட்றாங்க பாருங்க, ஏமாத்துறாங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்கு என்னோட ஊட சம்பார்? யாருக்கு வேணும்? ஓகே பொம்முக்கு கொண்டு போறியா? சாப்பிட்டாங்களோ? அப்படிங்க போயிட்டு இருக்கு மாமியார் கூட. சரி நான் போய் டெய் அடிச்சுட்டு வந்துடுறேன். ஏன் டாக்டர் இன்னும் சாப்பிட்றா? ஐயோ ஓகே நம்ம போய் டெய் அடிப்போம். டேய் டியூஷன் போறியா தூங்குறியா? டியூஷன் mana itu dai kakak? Jom kita dai. Darling, bag 130 வாங்கிக்கங்க சீக்கிரம். இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல, என்னால் பார்க்க முடியல. யார் இன்னும் நம்மளோட கிட் ஷவர் ஜெல் வாங்கலையோ துக்கான் பண்ணிக்கிங்க. தட் இஸ் our last piece. That is our last piece ஐயா. இதோட அது வராது நம்மளுக்கு, இது வராது. ஸோ அதனால நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. 2 பாட்டில் கழிச்சு உங்களுக்கு வந்து 39.90 தான் கொடுக்குறேன். 39.90 தான் கொடுக்குறேன். டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க. திக்கன் பேக் சத்து சிஓடி இருக்குது, வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் சில்ட்ரனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் நான் எப்பொழுதும் இப்படி தான் டை அடிச்சுக்குவேன் சொந்தமாக. ஏன்னா கடையில் போய் அடித்தா 300 வெள்ளி 200 வெள்ளி வரும். ஸோ aku jimat lah, aku buat sendiri. ஒரு 43 வெள்ளியை வந்து ஒரு எத்தனை வாட்டி திரும்ப டை அடிப்பேன் நான் வீட்லேயே சொந்தமாக. இந்த வெள்ளை முடி மட்டும் தான் நான் டாப்பாக பண்ணுவேன் எப்பொழுதுமே. ஒரு 43 வெள்ளிக்கு இந்த டை வாங்குவேன்னா அப்புறம் வந்து அது வந்து ஒரு எப்படியும் ஒரு 7-8 வாட்டி பயிச்சிருவேன். அப்போ நான் எவ்வளோ சேவ் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி தான் நம்ம முன்னுக்கு மட்டும் டை அடிச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு பின்னாடிலாம் இருந்துச்சுன்னா யாராச்சும் ஹெல்ப் பண்ணி நீங்கள் கடையில் போய் கொடுத்தா ஒரு 50 வெள்ளி அவன் அடிச்சு கொடுப்பான்ல. ஆனால் அவன் என்ன சொல்லுவான், அவன் டையை பாய்க்க சொல்லுவான். எனக்கு இது ஓகே தான் இருக்குது இந்த டை. ஓகே யாராச்சுக்கும் ப்ரொமோஷன் கட்டுதா? கலேஜ் வந்து பாய்க்கிறது வந்து ரெவ்லான். யாராச்சுக்கும் ப்ரொமோஷன் கட்டுதா சொல்லுங்கள்? யாராச்சுக்கும் ப்ரொமோஷன் கட்டுதா? 39.90 கழிச்சு 39.90 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரொமோஷன் கட்டுதா? இவ்வளோ தான், வெரி சிம்பிள் டை. இவ்வளோ தான் சிம்பிள். அடிச்சுக்கண்டு தான் வருங்க. எஸ் அக்கா எவ்வளோ ப்ரொமோஷன்? 37 ringgit 11 cent. அப்போனா கண்டிப்பாக நீங்கள் இப்போ டிக்கன் பண்ணி சிஓடியில் திக்கான் பண்ணி வாங்கிக்கோங்க. 37 வெள்ளி தான் 2 ஜாமான் கிடைக்கும் தெரியுமா? 500 ml 500 ml சூப்பராக இருக்கும். அடால்ட்ஸ் தாராளமாக பாய்க்கலாம். உங்களுக்கு வந்து யூ ஃபீல் த பேபி ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பேபி ஃபீல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேயா? ஓகே கலேஜி வந்து டை ரெவ்லான் பாய்க்கிறேம்மா, ரெவ்லான் டை. ஆனால் இந்த வாட்டி வந்து நான் எப்பொழுதும் 43 பாய்ப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து 30 வாங்கியிருக்கேன். கொஞ்சம் டார்க்கர் கலர் வாங்கியிருக்கேன். லட்சமாக ட்ரை பண்ணி பார்ப்போங்க. கொஞ்சம் டார்க்கர் கலர் வாங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு முடி வெட்டினேன். என்னோடய ஸ்டைலிஷ் சொன்னாங்க, நீ வந்து கொஞ்சம் டார்க் கலர் பாய்ச்சுன்னா உனக்கு முடி வால்யூம் நிறையா தெரிகிற மாதிரி நல்லாயிருக்கும் ஃபேஸ்க்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் ஐத்ரா இல்லைன்னா அடுத்த வாட்டி வந்து நான் 43 மாற்றிடுவேன். வாங்கிட்டேன்.
அப்போ வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. இப்படி தான், இவ்வளோதான். ஒட்டுனா போச்சு. ஏன்னா நாளைக்கு காலையில் கழிச்சு சீரம் போட்டேன், இன்றைக்கி மாஸ்க்கும் போட்டேன் சீரமும் போட்டேன். தெரில ஒட்டுமா ஒட்டலாதான்னு. ஒட்டலைன்னா திருப்பி நாளைக்கு இன்னொரு வாட்டி அடிக்கணும். ஏதாச்சும் கேன் ஷோக்கா என்னடா ஷோ பண்ணணும்? ரெவலான் பாட்டில் ஷோ பண்ணணுமா உங்களுக்கு? follow பண்ணிக்கங்க. tekan button follow lah, share sikit lah. Follow share sikit lah sayang. Oi, you orang ni, aku ni malam-malam buat live, you orang ni tak excited. நீங்களாம் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் கொடுத்தா தான் நான் காலேஜ் இன்னும் நிறையா வந்து செய்வேன். கிளாமர் இல்லைடா, கிளாமர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கு. கிளாமர் வந்து மேபி 10ஆம் மாதம் வந்துடும்னு நான் நினைக்கிறேன். 10ஆம் மாதம் அப்படியே நம்ம அப்படியே கொஞ்சம் மிச்சம் இருக்கிறதுலாம் பின்னாடி அப்படியே போட்டுருவோம். ஓகே, யார் யார் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க? ஹவு லாங் டு கீப் மேடம்? ஒரு 30 to 40 மினிட்ஸ்மா. 30 to 40 மினிட்ஸ் நீங்கள் வச்சுக்க வேண்டியதான். நம்மளே சொந்தமாக பண்ணிக்கலாம். ஏன் காசு வீணாக்குறீங்க கடையில் கொடுத்து? ஐயோ செலூன் வச்சுருக்குறவங்க அப்புறம் என்னை ஏசுவாங்க. மேக்ஸிமம் கடைசி வந்து சொந்தமாக டை அடிச்சுக்குவேன், நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் ஐ வில் டை மை செல்ஃப் லா. ஓகே, aku ni jimat sikit. Aku ni kedekut. சில இடத்துல கொஞ்சம் குடுக்குட் கழிஞ்சி. ஏன் சார்ஜர் ஏற மாட்டேது? சப்போர்ட் பண்ணலையா? Everything hurts. என் சார்ஜர் வந்து ரீட் ஆக மாட்டேது. வெயிட்டா, டன் பர்ச்சேஸ்னா டன் பர்ச்சேஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ரேஷன் சாப்பிடல நீனு? சீக்கிரம் சாப்பிடு. ரொம்ப லேட்டாக சாப்பிடாத டேஷோ. யா பட் நவ் யூ கேன் கோ ஈட் ஃபஸ்ட்டாக. மணி எத்தனை பாரு? இன்னைக்கு வந்து காலேஜ் வந்து ஜிம் போகல. இன்றைக்கி வந்து காலேஜ் வந்து ஜிம் போகல. ஸோ மண்டே வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே தான் ஜிம் போவேன் காலேஜ். 3 days தான். 2 hari cuti lah. பேலன்ஸ்லாம் அப்படியே தூக்கி அப்படியே மேலே அப்படி போட்டுக்கொண்டு தான். How you feel now? ஆக்சுவலி இன்னும் தூக்கம் வருது தியானா. இன்னும் தூங்கலை. சொன்னால் தானே தூங்கலை. நான் சாப்பிட்டு லைஃப் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் போய் படுத்துட்டேன். ஒரு 15 minutes படுத்துட்டேன். என்னால் முடியவே இல்லை. அதுக்கப்புறம் கழிஞ்சு வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் வேலையெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு மணி ஒரு 6:30 ஆச்சு. அப்போது ஒரு ஆக்டிவ் ஃபாஸ்ட் பெனடால் எடுத்தேன். ஏன்னா சரியான மைக்ரேன் வலி வந்துருச்சு எனக்கு. தூக்கம் பத்தல சரியா. அப்புறம் இப்போ வெளியே போயிட்டு வந்தேன். பார்த்தேன் முடி இப்படி இருக்குது. அப்புறம் சேல்ஸும் இன்றைக்கி போடலை பாருங்க, இதெல்லாம் ஊற்றுது. அதான் சரி கொஞ்ச நேரம் அப்படியே லைஃப் போகிற டைமில், கொஞ்சம் டை போடுற டைமில் அப்படியே கொஞ்சம் லைஃப் செஞ்சிடலான்னு வந்தேன். இன்னும் வந்து தூக்கமாக தான் இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு டை பண்ணிடுச்சு. பார்த்தீங்களா, வெரி சிம்பிள். ஓகே, வெரி சிம்பிள். முடியல படக்கூடாதுன்னா
ஒரு டீப் எடுத்து போட்டுருவோம் கருப்பு கலர் ஷேட் இது பண்ணி அப்படியே கீப் பண்ணிடுறேன். ப்ளீஸ் டோன்ட் டேக் பென். ஐயோ சிஸ்டர், மைக்ரீன் வலி, எப்படிப்பட்ட மைக்ரீன் வலி தெரியுமா சிஸ்டர்? பெண்டோல் எடுக்கலன்னா முடியாது சிஸ்டர். அது வந்து யாருக்கு மைக்ரீன் வலி இருக்குதோ அவங்களுக்கு தான் தெரியும். அந்த கண் அப்படி வெளியே வந்து உழுவுற மாதிரி இருக்கும். யாராச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? கண் வந்து அப்படியே வெளியே வந்து உழுவுற மாதிரி அப்படி ஒரு வலி இருக்கும். அந்த மைக்ரீன் வந்துருச்சுன்னா ஒரு ஒத்த தலைவலி சொல்லுவாங்க. அது ஒத்த தலைவலி. அப்பா அதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்தாதான் அப்படியே நிம்மதியாக இருக்கும். I vomit baru okay. சில பேர் vomit அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம்லா. Aku pun tadi rasa macam nak vomit tapi tak vomit lah kan. Okay, இப்போ மணி எத்தனை? ஒரு 10 மணிக்கு நம்ம போய் குளிச்சிடலாம். குளிச்சுட்டு போய் படுத்துடலாம். Tu je, senang je. நார்மலி நைட்டு வந்து ருட்டீன் வந்து இப்போ ரீசன்லி காலேஜ் என்ன பண்ணோன்னா வந்துட்டு எக்ஸசைஸ் போயிட்டு வீட்டுக்கு வர 10:30 ஆயிரும். 10:30 வந்துட்டு குளிச்சுட்டு அந்த வீடியோலாம் எடிட் பண்ணிட்டு படுக்கிறதுக்கு மணி எப்படி 12 ஆயிரும். ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. மந்த்லி ஐ வில் கோ ஹாஸ்பிட்டல் டேக் மை க்ரீன். அதான் பாருங்க சரிப்பா சிஸ்டர். ஆக்சுவலி நான் என் ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த வாரம் சனிக்கிழமை வந்து மிச்சம் இருக்கிறதெல்லாம் அப்படி தடவி விடுறேன், ஒயின் குடிக்கலான்னு இருக்கிறேன். கழிஞ்சி வந்து 2-3 ஒயின் பாட்டில் வாங்கினேன். ஆனால் ஐம் நாட் அ ஒயின் பர்சன்லா. பட் ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க ஒயின் குடித்தா இன்னும் கூலியேட் வந்து அழகாக இருக்குமா. ஆமாவா? யார் இங்கே யாராச்சும் ஒயின் குடிக்கிற ஆள் இருக்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே யாராச்சும் ஒயின் குடிக்கிற ஆள் இருக்கிறீங்களா? எஸ் லலிதா சிஸ்டர், எஸ் மீ. சரி, ஒயின் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஐயா ரெட் ஒயின். ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த ஒயின் வந்து பழைய ஒயின், அதை தேடுறது ரொம்ப கஷ்டம். ஐம் ட்ரிங்கிங் ரெட் ஒயின். ஆனால் கழிஞ்சி இப்போ லைட்டாக ட்ரை பண்ணலாம். அது குடித்தா அப்படியே தூக்கம் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எனக்கு வந்து அது மாபோவாகவே இல்லை. எத்தனை பேக் போட்டால் உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி வரும் சொல்லுங்கள். சூஸ் வின்டேஜ் இயர் மேடம். வின்டேஜ் இயர்னால் என்னது மாதிரி எங்கே பார்ப்பாங்க? எனக்கு சொல்லித்தாங்க. எனக்கு தெரியாதுண்ணே. நான் சும்மா ரெண்டமாக தான் போய் வாங்கினேன். அரிக்குது. அரிக்கிறப்ப இப்படி தடவிக்க வேண்டாம். கேன் சி இன் வைன் பாட்டில் வர்ண அப்பசீஸ். சிஸ்டர் இந்த வாட்டி கலர் வந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌன். எப்போதும் லைட் ப்ரௌன் போடுவேன். இந்த வாட்டி டார்க் ப்ரௌன் போட்டிருக்கேன். எனக்கு தெரியல இது டர்ன் அவுட் எப்படி பண்ணுறோன்னு. பட் லெட்ஸ் சி ஹவ் இட் ஒர்க்லாம். லெட்ஸ் சி. பி என் சார்ஜ் வேற குறவாக இருக்கு. சும்மானு நீ இதெல்லாம் இன்னமும் டை பட்டுருச்சு பார்த்தீங்களா? நான் சொன்னேன் தானே, இங்கே பாருங்கள் டை பட்டுட்டான். ஆனால் இது பரவாயில்லல. இது வந்து இந்த சட்டை வந்து கழுவி வந்து பசார் சட்டை. நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு அழுக்கான சட்டை வந்து வச்சுருப்போமே, அந்த மாதிரி இது வந்து என்னோடய பசார் சட்டை வீட்டுக்கு. இந்த மீன் ஆயிடுது, கோழி ஆயிடுது, அழுக்கு படுறதுன்னா இந்த சட்டை நான் போடுவேன். ஐ ஒர்க் இன் ஒயின் பார் பிஃபோர். தியா, அப்போ நீங்கள் தான் கரெக்டாக எனக்கு சொல்ல முடியும். ஓகே, வாங்க போய் பார்க்கலாம். கழிச்சோட ஒரு வாங்கி அடுக்கி வச்சுருக்கேன். ஆனால் அதை நான் குடிக்கவே இல்லைலா. நான் ஒரு எக்ஸைட்டடாக காட்டுறேன். இது ஓகேயா இல்லையான்னு சொல்லுங்கள். நான் ஒரு எக்ஸைட்டடாக போயிட்டு ஒயின் வாங்கினேன். ஆனால் அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த வாரம் தான் சனிக்கிழமை என் தங்கச்சிட்ட கேட்டேன் ஒயின் பார்ட்டி வைக்கலாமான்னு. ஒன்றுமே சொல்லலை. சொல்லு, எப்படி ஒயின் பார்ட்டி குடிக்கலாமா சொல்லு. எப்படி என்ன வேணாலும் குடிக்கலாம். விஷம் கூட குடிக்கலாம். விஷம் வேணாம். யார் வேணும் நினைக்கிறீங்க? இது நான் ஒரு செட்டாக வாங்கினேன். எப்படி இருக்கேன் கிளாஸு? இது வந்து இந்த பாட்டில் வாங்கினா இது ஃப்ரீ. இந்த பாட்டில் வாங்கினேன். ஐயோ அரிக்குதே. இது பாருங்க தியா, சொல்லுங்க இது ஓகேயா இந்த பிராண்டு?
இந்த பாரு லைஃப்பில் கேட்குற பாரு பரவாயில்ல ரேட் வாங்கிலாம் நல்லது தான். இது என்னது லைஃப்பில் பேன் பண்ண மாட்டாங்க. ஏன் காமிக்கலாமா டிஸ்கலாம்? ஒயின் தானே, கேட்குறேன் தெரியாது. எனக்கும் தெரியாதே. இது ஓகே ஓகே சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க ஷரிஃபா சிஸ்டர். இது வந்து விண்டேஜ் பிராண்டா 2021 கேன் மேடம் லைட் ஒன். இது பேர் என்ன வேணுமா குடிக்கிறியா? ஒன்று ஊற்றி தரேன், கொஞ்சமாக சேஸ் பண்ணுவா. ஒரு பிராண்ட் வாங்கினேன். நான் டயட்டில் இருக்கேன். நான் பேசாமல் வீட்டுக்கு போயிருப்பேன். தண்ணி சார் செஞ்சுருக்கேன், சாம்பார் செஞ்சுருக்கேன்னு இது சொல்லிட்டு ஐஸில் இருக்குது. இது வீட்டுக்கு வர வச்சு இதுதான் விலை கூட தருமா? இது ஓகேயா? இது வந்து புதுசாக வாங்கின கழிச்சு. இது பாரு, இது எது ஜில்லுன்னா இல்லை. இது ஷீராஸ். மல்லு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அனிகா. இது ஸ்வீட்டாக இருக்கும். மல்லு எனக்கு வேணும், ஸ்வீட்டாக இருக்கும். மல்லுன்னு எழுதிருந்தா ஸ்வீட்டாக இருக்கும். அதெல்லாம் நீங்களாம் வந்து நாங்களாம் குழந்தை. நான்லாம் குழந்தை. என் தங்கச்சி இருக்கு தெரியுமா, அது வந்து கிராண்ட் பாட்டி மோர்லாட் வந்து லெஸ் மேலாம் ஸ்வீட்டா. ஏய் நீ இப்போ என்ன சொன்ன? இது ஸ்வீட்டு. மல்லோட ஸ்வீட்டாக இருக்கும். மெர்லோட் வந்து லெஸ் ஸ்வீட்டு. ஷீராஸும் லெஸ் ஸ்வீட்டு. போச்சு நிம்மா, நீ ஃபெயில் ஆயிட்டியா? அது எப்படி தோத்துறது? ஸ்வீட்டாக இருக்கா? நான் பார்க்கேன். இது அப்போ என் புதுசாக எனக்கு ராங்காக சொல்லி கொடுத்துருக்கேன். மல்லோட்லாம் ஸ்வீட்டாக இருக்கும். இதுதான் ஜில்லுனா இருக்கு. இது ஜில்லுனா இல்லை, சூடாக இருக்கு. இது என்ன? ஓகே நம்ம தியாட்ட கேட்போம். தியா தான் வந்து போத் ஆல்சோ குட் ஒன். ஓகேப்பா. ஏ நிறைய குடிக்கிறீங்க லைஃப்ல. அடா பாவீங்களா செல்லுங்களா, நிறைய குடிக்கிறீங்க இருக்கிறீங்க இங்க. நீங்களாம் கேட்டா ரேட் வைன் உங்க கூலிட்டுக்கு நல்லதுன்னு இப்படி ஏமாத்துறீங்க எல்லாரும் வெளியே சுத்திக்கிட்டே. வனிகா சம்பார் சரியான வரப்பு எனக்கு இல்லை இல்லை என்ன ஹைலைட் தெரியுமா? நான் சொன்னேன் ரேஷன் பார்த்து சாப்பிடு உரைக்குதுன்னு. சித்தி யோர் ஸ்பைஸ் டாலரன்ட் இஸ் ஸோ ஹை, யூ டெல்லிங் ஸ்பைசியா? அதை தவிர இது இது மூடி இல்லை, இதில் இந்த தப்பு இல்லையே. பக்கல அடப்பாவீங்களே. அன்னைக்கு கழிச்சு வந்து இதை வாங்கிட்டு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து மூடி இல்லை இது பாருங்க. அப்புறம் போயிட்டு கொடுக்கலாம் ஷேர் பண்ணிப்போ. நம்ம வந்து டெய்லி ஒன்று குடிப்போம், அப்போ தான் கூலேட் வந்து நல்லா இருக்குமா. தெரிஞ்சிருச்சா ஷர்மிளா? நீங்களுமா எவ்ரி சத்துடே பார் வெளியே வருது எல்லாம் கொட்டுறாங்க. எவ்ரி சத்துடே ஐ வில் டேக் 3 glass வித் மை ஹஸ்பண்ட். நம்ம இது குடிப்போம் இன்னைக்கு. ஓகே கொஞ்சமாக குடிப்போம். குடிக்கிறோம் தூங்குறோம் போயிட்டு. மதுபானம் உடல் நலத்திற்கு இது மதுபானம் இல்லை, இது வந்து கிரேப் வாட்டர். ஆனால் எனக்கு ஒன்று தெரியல, கிரேப் வாட்டரில் எப்படி ஆல்கஹால் வந்துச்சு? அது இது பண்ணுவாங்க, ஃபர்மெண்ட் பண்ணி செய்வாங்க. அதில் எப்படி ஆல்கஹால் வந்துச்சு? ப்ராசஸ். அது நம்ம கிளாஸ் எடுத்தேன். எல்லாருக்கும் சியர்ஸ் சொல்லுங்க, இதில் எப்படி வந்து ஆல்கஹால் வந்துச்சு? இது நல்லாவே இல்லை. நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இல்லை. போத்தல கூட நான் வீட்டுக்கு எடுத்துட்டேன். நம்ம பேர் என்ன? சேஸ் பண்ண. நம்ம பேர் மதுபாணி. மதுபாணி. இது வந்து ஒரு மாதிரி நாற்பது இது கண்டிப்பா நல்லா இருக்கும். எனக்கு நல்லா இருக்கு. எனக்கு இப்பே தூக்கம் இருக்குது. ஆக்சுவலிமா நான் வந்து எப்போதும் குடிக்க மாட்டேன். சரி சிஸ்டர் சட்டர்டே ஃப்ரீயா சொல்லுங்க, இறங்குவோம். ஆமாம், நான் ஷரிஃபா சிஸ்டரை பார்க்கணும். உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சட்டர்டே இறங்குவோம் வாங்க சொல்லுங்க. ஓகே சட்டர்டே வந்து லேடிஸ் நைட்டு. ஏன் ஸ்டாப்? அதான் அரிக்குது படுது. நான் வரேன் மேடம். வர்றவங்க எல்லாரும் வந்து அந்த படம் கூலி படத்தில் வந்து சைமன் நான் பார்க்கல. அந்த படத்துல வந்து ரஜினிகாந்த் எல்லாத்தையும் ஊத்துன மாதிரி யாரெல்லாம் லேடிஸ் நைட்ல வந்து கலந்துக்கிறீங்களோ நீங்கெல்லாம் வந்து ஒரு ஒயின் பாட்டில் எடுத்துட்டு வரணும். ஓகேயா? அப்போ நம்ம அது எல்லாத்தையும் ஒரு இதில் ஊற்றுறோம்.
ஓகேயா சொல்லுங்க. ஓகேண்ணா ஓகே சொல்லுங்க. நான் ஜேபிலேருந்து வரேன் விஸ்கியோட. அப்போ இந்த சட்டர்டே வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராமே இருக்குது. இது கொஞ்சம் கருப்பு கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏதோ ஒரு கலரில் வரப்போது மட்டும் நல்லா தெரியுது. இதெல்லாம் மட்டும் எல்லாம் லைஃப்பில் வந்து அப்படியே பேன்னு முழிச்சுக்கிட்டு பாருங்க. எல்லோ பேக்காக வாங்கிட்டீங்களா? எல்லோ பேக்கில் பேக் 1 போட்டிருக்கேன்னா அதை தட்டிட்டு உள்ளுக்கு வாங்க. அதெல்லாம் பார்க்காதீங்க. டக்குன்னு வியூவர்ஸ் ஏறிடுச்சு. உங்களுக்குலாம் இதெல்லாம் காட்டினா ஏறிடுமே அப்படி தானே தானே. kakak yang sudah makan? Bila you makan? Makan ke tak makan? Ini taruh dah semua letak ni masuk. எல்லோ பேக்கில் நோ வைன் பாட்டில் சிஸ்டர். காலேஜி வைன் பாட்டில் வைக்கல. காலேஜி வந்து கிட்ஸ் ஷவர் ஜெல், கிட்ஸ் லோஷன். ஓகே, ஷவர் ஃபர்ஸ்ட் தென் ஒன்லி யோர் சிஸ்டர். ஷவர் ஃபர்ஸ்ட் என்ஜாய்லாம் முடியாது சிஸ்டர். அது வரைக்கும் உட்காந்துருக்க முடியாது. இப்போ நம்ம வந்து இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து நம்ம இப்போ குடிச்சிட்டோன்னா இப்போ என்ன நடக்கும்னா இதோட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் நேரம் செஞ்சு நம்ம போய் குளிச்சிட்டோன்னா மத்தியில் போய் படுத்து தூங்கிடலாம். இப்போ நான் உங்களை லயன் பண்ணோம்ல சொல்லுங்கள். அதனால தான் லயன் பண்ணோம்ல. கல்வி வீட்டில் வந்து நான் வந்து ஒரு பார் வைக்க போகிறேன். பார் இது செய்ய போகிறேன். என்ன யாரையும் பார்க்க முடியல, யாரை காணோம். சிங் சாங்கா அது வந்து ஒரு 4-5 பாட்டில் போனோன்னு தான் சிங் சாங். இப்போல்லாம் சிங் சாங் இல்லை. ட்ரிங்க் வைன் அண்ட் மட்டன் பிரட்டர். தானியா வந்து இப்போ பாட்டு பாடும். என் தங்கச்சி பாட்டு போடும் பாருங்க. ஊறுகா இருக்கா? வைனுக்கு ஊறுகாலாம் போடுவீங்களாடா நீங்க? சரிப்பா சிஸ்டர் வேற சரிப்பா சிஸ்டர் வந்து மட்டன் பிரட்டல் செய்கிறாங்கண்ணா சனிக்கிழமை. சரிப்பா சிஸ்டர் என்ன வேணாலும் சாப்பிடுவேன். சரிப்பா சிஸ்டர் நீங்கள் மட்டன் பிரட்டல் மட்டும் சாப்பிட மாட்டேன். ஓகே, நம்ம வந்து லேடிஸ் நைட் செய்கிறோம் இந்த வாரம் சனிக்கிழமை. ஓகேயா? ஊடாங் சாப்பிடுங்க. சீஸ் இஸ் யோர் ஓன் ஹவுஸ். இல்லை இது என்னோட ஓன் ஹவுஸ் இல்லைடா. துஞ்சோ டையா டை இங்கே தான் இருக்குது பாருங்க. இது ஓகே நான் இது பிடிக்காது. இது வந்து தனுஷ் மாதிரி பிடிக்காது. ஆனால் குடிக்க பிடிக்கும். இப்போ நம்ம இது தானே போட்டோம். இதுதானே டியா இந்த பிராண்ட் ஓகேயா? இது கொஞ்சம் வேலை நான் வாங்கினது 140. ஏன் நீங்கள் 10% மாதிரி போட்டுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும். அப்படியேவா குடிப்பேன்? கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குடிக்கணும். நான் நிறைய தான் குடிப்பேன். நீ நிறைய குடிப்பேன் எனக்கு தெரியும். குடிப்பேன் கொப்பி. என் அக்கா என் மாத்த வாங்குது. நீங்களாம் நடிக்காதீங்களா? அப்படியே ரொம்ப சில பேர்லாம் வந்து நீங்களாம் ரொம்ப நடிப்பீங்க. எல்லாம் எனக்கு தெரியும். அப்படியே வெளியே பட்டினு இங்கே குடிக்காத மாதிரியே அப்படியெல்லாம் நடிக்கலாம் வேணாம். ஓகே, இது வந்து ஒயின். அழகாக டீசனாக சொல்லுங்கள். ஆல்கோஹாலில் ஒயின். எங்கள் அப்பா வந்து குடிச்சிருக்காரு. எங்கள் அப்பா அது ஓகேன்னு சொன்னாங்க. அவங்க ஓகே. எங்கள் அப்பா கூட நாங்களாம் ஒரு கதை நாங்களும் எங்கள் அப்பா கூட சேஸ் பண்ணி குடிப்போம். இல்லை ஒரு கதை சொல்லலாம். என்னது? பாஸ்போர்ட் கதை. சின்ன வயசுல செஞ்சுங்க. அது நான் செய்யல, நீதான். சரி வா வந்து எங்கள் வீட்டில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தண்ணி குடிச்ச கதையை வந்து என் தங்கச்சி அப்பா வந்து பார்க்க தான் இப்படி. ஆனால் பொரிய பூலி பண்ணுறதுன்னா எங்கள் அக்கா தான். எப்படி பூலினா சண்டை போட்டா ஒரு வாட்டி ஃப்ரிட்ஜ் வந்து அந்த டாலர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் இங்கே இருக்கோம். ஒரே எத்து அணிய நான் அப்படி சுருண்டு போய் அந்த வந்து கீழே போய் உண்மையா நீ அப்படிலாம் புலி பண்ணுமா? அப்போ ஒரு கட்டத்தில் வந்து எங்கள் அப்பா எங்களை வந்து தனியாக விட்டுட்டு எங்கள் அம்மா கூட வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னால ஸோ ஹி ஹேவ் டு கோ அண்ட் மீட் கிளையண்ட் போயிடுவார். அப்போ அக்கா வந்து நானும் அக்கா தனியாக இருக்கிறப்ப ஃப்ரிட்ஜை நோண்டி பார்ப்போம்.
ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கு சைக்கிள் கேப்ல பார்த்துக்குங்களா, சைக்கிள் கேப்ல பார்த்துக்குங்க. பச்சை தின்னு இருந்துச்சு. சைக்கிள் கேப்ல கொஞ்சமா ஊத்திட்டு ஒரு டின்ன முடிச்சிருச்சு. இப்பதான் ஒரு குட்டியோட கிளாஸ் குடிச்சேன். அப்புறம் 2 பச்சை தின்னு இருந்துச்சு. கதை சொல்ல சரி சொல்லு. என்கிட்ட வந்து சொன்னிச்சு வா குடிக்கலான்னு. அது கோக் நினச்சிக்கிச்சு வா குடிக்கலான்னு. நான் சொன்னேன் எனக்கு வேணாம், அது அப்பாவோட ட்ரிங்க். எத்தனை வயசு? அது வந்து பிரைமரி ஸ்கூலு இல்ல. அப்ப நம்மளுக்கு ஒரு நீ ஒரு 11 வயசு. எனக்கு ஒரு 11 வயசு அப்ப. ஓகே வா குடிக்கலான்னு சொன்னிச்சு. நான் சொன்னேன் எனக்கு வேணாம், ஏன்னா நான் தான் நல்ல பிள்ளை. இல்லை வா குடிக்கலான்னு சொல்லிட்டு அது கோக் நினச்சிக்கிச்சு, லைக் சோடா, ஏன்னா சோடா ட்ரிங்க்ஸ்னு எடுத்து ஒரு கேனை திறந்துடுச்சு. குடிச்சிட்டு நினைச்சு குடிக்கல. just want to என்னன்னா எங்க அப்பா டெய்லி அது குடிப்பாரு. அப்ப எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, அது என்னதான் இருக்கு, அது எப்படிதான் டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு எனக்கு ஒரு கியூரியாசிட்டி. அப்ப அது குடிச்சுதான் நம்ம பார்ப்போம். ஏன்னா எங்க அப்பா டெய்லி அது வந்து காஸ்பர்க், அந்த கிரீன் கலர் காஸ்பர்க் குடிப்பாரு எங்க அப்பா ராத்திரி. just நைட்ல ஃபுட்பால் பார்க்கறப்ப சில் பண்ணறதுக்கு you just have one can and then you'll go to bed kind of thing. அப்ப நான் யோசிச்சேன் என்ன டேஸ்டா இருக்கும். அப்ப கல்விக்கு வந்து 11 வயசு. அப்போ நான் இது கூப்பிட்டேன் வா குடிச்சு வா. இதே வேணாம் குடிச்சேன். அப்புறம் நான் குடிச்சிட்டேனோ, குடிச்சு நல்லாவே இல்லை. இது என்ன இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா எடுத்து வச்சுட்டுமா துபுக்கா குடிச்சிச்சுன்னா மாட்டிக்கணும்னு தெரியும் தானே. எடுத்து திறந்த கேனே எடுத்துட்டு ஐஸ்பெட்டில் வச்சிருக்கு. அதுவும் பக்கத்தில் வந்து திறக்காத கேனு, ஒன்று வந்து திறக்காத கேனு, ஒன்று வந்து திறந்து கேனு. நான் என்ன யோசிச்சேன்னா நீங்க தான் திறந்துட்டு வச்சிருப்பீங்க அப்படின்னு போய் சொல்லி. ஆனால் அதுக்கு தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. பியரை வந்து ஒரு வாட்டி திறந்தாங்க ஐஸ்பெட்டில் அப்படி வைக்க மாட்டாங்க. நீ ஒரு ஃபினிஷ் இட் ஆஃப்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ மெம்பர் வந்து திறந்து வச்சுட்டு அப்பா வந்து கேட்குறப்ப என்ன சொன்ன, நீங்கள் தான் குடிச்சிட்டு வச்சிருப்பீங்கப்பா. கான்ஃபிடென்ட் லெவல். ஐயோ அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரிலாம். உனக்கும் செஞ்சு என்ன விழுந்துச்சா? செம்ம அடி விழுந்துச்சு பாருங்க, மறக்கவே முடியாதுலாம். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா அது இந்த மாதிரி நிறைய செஞ்சிருக்கேன். அப்புறம் காசு கொடுப்பாரு, போய் என்னாச்சும் வாங்கிட்டு வர சொல்லுவாரு கடையில. நாங்களாம் கடையில வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஒயிட் ஜெட் போயிட்டு மிச்ச காசு எடுத்துட்டு வந்திருக்கேன். மிச்ச காசு வந்து குறவா இருந்திருக்கு. அப்பா கேட்டாரு ஏன் மிச்ச காசு குறவா இருக்குன்னு. இல்ல அவங்கதான் கடைக்காரருக்கு தான் கொடுத்துருக்காங்க. சாதிச்சிருச்சு எங்க அப்பா வந்து. எங்க அப்பா அம்மா கோபப்பட்டுட்டாங்க. ஓ ஒரு சின்ன பிள்ளை கடையில போய் ஜாமான் வாங்குது, பிள்ளைய ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்க அப்பா கீழே இறங்கி கடைக்கார கூட போய் சண்டைலாம் போட்டிருக்காரு. ஏமாத்தி ஏன்னா லோ பேலன்ஸ் கொடுத்துருக்கீங்கலாம் சொல்லிட்டு. இவங்களா இப்பதான் வந்து இந்த ஜாமா வாங்கிட்டு 2 ஒயிட் ஜின் குடிச்சிட்டு அவங்க பாருங்க சப்பால தூக்கி போட்டுட்டு. எங்க அப்பா தூக்கி போட்டோன்னு எங்க அப்பா வந்தாரு காடிக்க பாருங்க. சரி எனக்கு என்னன்னா தங்கச்சி ஒருத்தி இருப்பான்னு தெரியாது. 2 ஒயிட் ஜின் குடிச்சிருக்கேன். ஒரு ஒயிட் ஜின் எனக்கு வாங்கிட்டு வந்து வாழ்க்கையில எங்க அப்பா சம்பால போட்டுருச்சு. எங்க அப்பா கிட்ட வாங்காத அடியில். ஆனா எங்க அப்பா வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, என் தங்கச்சியை மட்டும்தான் எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மட்டும் வந்து ஏமாத்துவாரு. என் தங்கச்சி என்ன செஞ்சாலும் அப்படியே அது வந்து எங்க அப்பாவுக்கு வந்து குயிண்டு. ஆமா 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 ட்ரஸ்ட் வந்து அம்மா மேல தான் அதிகம். எங்க அப்பா வந்து தங்கச்சி தான் 2 போய் படிக்க வச்சாரு. என்ன சாதாரண மலேசியால இருக்கிற யூனிவர்சிட்டியில படிக்க வச்சுட்டாரு தெரியுமா. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். அதனால எங்க அப்பா மேல எங்க அப்பாவுக்கு ஒரு சியர்ஸ், வீரையா சியர்ஸ். எங்க அப்பா மேல எங்க அப்பாவும் மேல பார்த்துட்டு அட பாவீங்களா 2 பேரும் சியர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க லைஃப்ல. இதுதான் என்னோட கதை. ஆனா என்னோட வந்து ஒரு கதையை சொன்ன மாதிரி என் தங்கச்சிக்கு ஒரு கதை இருக்கு. அது ரொம்ப அது நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த கதையை சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அந்த கதையை சொல்லியிருக்கேன். ஒரு வாட்டி அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து என்ன இடம் அது கோல்ஃப் கிளப் சுபாங் கோல்ஃப் கிளப். இந்த கதை யாருக்கு தெரியும்? நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். யாருக்கு தெரியும் இந்த கதை சொல்லுங்க. சுபாங் கோல்ஃப் கிளப்ல வந்து எங்கள் அம்மா வந்து கடை வச்சுருந்தாங்க, ரெஸ்டாரண்ட். அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, கோழியெல்லாம் மேரினேட் பண்ணிவிட்டு என் தங்கச்சிட்ட கொடுத்துட்டு. மேரினேட்ல அது ஃப்ரெஷ் கோழியா? முழு கோழியை வெட்டி வச்சு ஐஸ். அப்போ வந்து ஐஸ் பட்டிலாம் வந்து கடைக்குள்ளே இருக்காது. ஸோ ஷேரிங் ஐஸ் பட்டி தான். ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க போயிட்டு ஐஸ் பட்டியில் வந்து கீழே வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என் தங்கச்சியும் போய் கீழே வச்சுட்டு வந்துருச்சு.
மறுநாள் எங்கள் அம்மா வந்து கோழி தர்றாங்க கோழியை காணோம். ஒரே ஆர்ப்பாட்டம் வாக்கில் அப்படியே யாரோ திருடிட்டாண்டா என் கோழியை ஐஸ் பொட்டியில் வச்சேன், கோழி என்ன பெஸ்ட் பார்ட்னா அங்கே இருக்கிறவங்க ஒர்க்கர்ஸ் ஸ்டாஃப், அந்த கடை ஸ்டாஃப் மட்டும் இல்லை, அங்கே செய்ய லைப்ரரியில் இருக்கிற ஸ்டாஃப்லேருந்து மேனேஜ்மெண்ட் இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் இப்போ அந்த கிச்சனில் தான் இருக்காங்க. எல்லாரும் நாங்கள் சொன்னோம் இல்லை யாரோ திருடிட்டாங்க கோழின்னு, நீ கரெக்டாக வச்சே. எனக்கு டக்குன்னு ஏறுற மாதிரியே இருக்குது, குடிச்சிட்டாங்க லைட்டாக ஏறுதுலா. அப்போ இல்லை இது நான் அங்கே தான் வச்சேன்னு சரி 2 நாளாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு இந்த பிரச்சனை. இல்லை அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லை 2 நாளாக ஃப்ரைடே நைட் வச்சேன். மண்டே வந்து she wanted to use it. ஸோ தேடி எனக்கு தெரிஞ்சு 2 நாள் ஊசடிச்சிச்சுங்க கோழி. அப்புறம் தேடி சரி எங்க தான் வச்சேன், எங்க அம்மாவுக்கு அப்பதான் யோசனையே வந்திருக்கு. போய் கேக்குறாங்க எங்க தான் வச்ச, வா எனக்கு அதுவும் பெஸ்ட் பண்ணா சுத்தி பக்கத்துல ஆளெல்லாம் எல்லாரும் இருக்கும், வா போய் பார்த்தலாம் எங்க நீ வச்ச காட்டு என்கிட்ட. அப்புறம் எங்க அம்மா வேற தப்பானியா ஸ்லானு மச்சாமி ஐயா பூட்டி வராங்க சுரி. அப்புறம் எங்க அம்மா எல்லாத்தையும் ப்ளேம் பண்றாங்க. அப்புறம் இது போயிட்டு காட்டுது ஐஸ் பெட்டில கீழே சொன்னா அக்கா அதே இண்டஸ்ட்ரியல் ஃப்ரிட்ஜ் ஐயோ ஐஸ் பெட்டிக்கு கீழே போய் வச்சிருக்கு. நாங்க ஐஸ் பெட்டி திறந்து பாக்குறோம், எங்கடா கோழி கடை பார்த்தா அந்த கோழி ஊசு அடிச்சு அப்ப எங்க அம்மா என்ன சொன்ன, நீ கொஞ்ச நேரம் முன்னுக்கு சொல்லியிருந்தா நான் இவ்வளோ மாட்டேன், ஏன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு நானே வாங்கிக்கிட்டேனே. அப்பதான் தெரியுது இது அவ்வளோக்கும் ஐஸ் பெட்டி கீழே கீழே என்னது சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனா கரெக்டா செய்யணும். ஐயோ ஸோ அந்த இன்சிடென்ட்லாம் எங்களெல்லாம் மறக்கவே முடியாத ஒரு இன்சிடென்ட். ஏன்னா அது ஒரு பெரிய ஹேவோவா ஆகி அந்த இடம் எல்லாமே கடைசியில் எல்லாரும் சிரிக்கிறாங்க, அவங்க வேலை செய்யறவங்க உளுந்து சிரிக்கிறாங்க. கோழி வெளியெடுக்கிறப்ப சரியான ஒரு காமெடியான டீல் அது உண்மையிலே. அது மாதிரி நிறையா இந்த மாதிரி நாங்கள் வந்து வைன் குடிச்சோம்னா நிறைய கதைகள் வெளியே கொட்டப்படும். அதை நம்ம சீக்கிரட்டாக அதோட முடிச்சிருவோம். சில குடும்ப ரகசியங்கள்லாம் வெளியே வந்துடுவாங்க. அப்புறம் நல்ல ரகசியங்கள் வந்துச்சுன்னா பரவாயில்ல, சில டேமேஜ் ஆயிரும். இதோட நம்ம கொஞ்சம் நிப்பாட்டிக்குவோம். எப்படிதான் இதெல்லாம் நீங்கள்லாம் குடிக்கிறீங்களோ தெரிலலா, கசக்குது. எங்கே இனிப்பாக இருக்குது. நான் மேலோ சொன்னேன் இதில் இது. ஆனால் நான் வாங்குறப்ப அவள் என்ன தெரியுமா சொன்னா, இந்த பரோசா பிராண்ட் தான் வந்து ரொம்ப ஃபேமஸா ஒயின்ல. ஆமாவா? Can share their hair. ஷரிஃபா சிஸ்டர் மட்டன் எங்க ஷரிஃபா சிஸ்டர்? ஷரிஃபா சிஸ்டர் சனிக்கிழமை நீங்கள் என்ன சமைக்கிறீங்க சொல்லுங்க. சனிக்கிழமை லேடிஸ் நைட். லேடிஸ் நைட் இல்லை, பிள்ளைங்க நான் கூட்டிட்டு நான் வரும். அவங்களாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். மாடா இதுதான் காலேஜ் இன்னைக்கு போட்ட டை 30 போட்டிருக்கேன். 30. நான் நார்மலாக 43 போடுவேன், இன்னைக்கு 30. இது கொஞ்சம் டார்க் கலரு. யார் வரீங்க கை தூக்குங்க. விடிய ஓடுமே. பாட்டு வேற ஓடும். அவ்வளோதான். தியா வராங்களா? மட்டன் சில்லி அப்பி சொல்லக்கூடாது. வேணாம் பண்ண மாட்டேன். எங்க அக்கா நான் சொல்றேன், எங்க அக்கா வந்து ஆசையா வந்து வேணாம் மடிப்பு கேளு. அது நம்மளுக்குள்ள நீ அது சொன்னாலே எல்லாரும் கண்டுபிடிச்சிடாங்க. வேணாம் பிராண்ட் தாமாஷ் பண்ணக்கூடாது. எதா இருந்தாலும் நம்மளே சமைச்சிடுவோம். அது ஏன் தெரியுமா? ஆக்சுவலி ருசியா தான் இருந்திருக்கும். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இல்ல நீ என்னை விட்டுட்டு போயிட்ட தனியா, என்னை கூட்டிட்டு போயிருந்தா அங்க ருசியா இருந்திருக்கும். ரொம்ப டயர்ட்ல ஐ திங்க். இங்க பாரு எல்லாரும் தூரம் கூட ஃப்ரம் ஜேபி ஒரு பஸ் வருதா? என்ன நடக்குதுங்க? ஜேபிலேருந்து ஒரு பஸ் வருதா கல்ஜி வீட்டுக்கு? ஓ மை காட்.
ரேஷினி லிஸ்ட் எடுங்க ரேஷினி. கேன் ஐ ஜாயின்? அப்போனா பல பல குமரல்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ ரேஷ்னியா? இல்லை லிஸ்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தவங்க வராங்களா, ஜேபிலேருந்து ஒருத்தவங்க வராங்களா. ரேவதி சிஸ்டர், மார்டின், என்னது மார்டின் பெரட்டல், மத்தன் பெரட்டல் போட்டிருக்கீங்களா? அதுக்கு ராங்காக போயிடுச்சு. நான் சமைக்க மாட்டேன் சிஸ்டர். சரிப்பா சிஸ்டர், நீங்கள் தான் சமைக்கணும். இப்படி Oh god. டே சாப்பிட்டியா? உரைக்குதா? உரப்பா இருக்கா? நான் வேணுமா பூஸ்ட் ஸ்பான்சர் பண்றேன். என்ன மட்டும் சமைக்க ஓகே சரிப்பா சிஸ்டர், இந்த சாட்டர்டே நைட் ஆன்ல. ஓகே, நோ டிப்ரெஷன், வி சியர்ஸ். ஓகே, நோ டிப்ரெஷன். ஆனால் ஒரு விஷயம், யாரெல்லாம் வரீங்களோ ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு தான் உள்ளுக்கு வர முடியும். அதான் டோக்கன். ஃப்ரீயாக நான் கொடுக்க மாட்டேன். நீங்கள் ஒரு பாட்டில் கிளாஸும் நீங்களே எடுத்துகிட்டு வந்துடணும். கிளாஸும் நான் கொடுக்க மாட்டேன். எல்லாருக்கும் எனக்கு கிளாஸ் இருக்காது. நீங்கள் உள்ளுக்கு வரீங்கன்னா இதுதான், ஒரு கிளாஸு ஒரு ஒயின் பாட்டில், இதுதான் என்ட்ரி ஃபீஸு. ஓகேயா? சாப்பாடு எப்படி? அதெல்லாம் போட்டலாக்க எல்லாரும் ஏதாச்சும் சமைச்சு எடுத்துகிட்டு வந்துடணும். 400 வியூவர்ஸ், இதெல்லாம் எல்லாம் பேன்னு பார்ப்பாங்க ரேஷினி. யாராச்சும் ஒரு ஆள், இந்த 400 பேர் பேன்னு பார்ப்பாங்க. யாராச்சும் ஒரு ஆள் அந்த நம்மளோட கோல் இது வாங்கினாங்களா பாருங்க. நாங்கள் பாட்டிலோட ட்ரிங்க் பண்ணுவீங்களா? ஓகே, அது என்ன பண்ண அப்புறம் நம்ம வந்து சனிக்கிழமை அப்புறம் நம்ம இப்படி ஆடுவோம். இப்படி ஆடிட்டு அப்படியே ஊற்றுவோம். இப்படி ஓகேயா? அவர் மட்டும் தான் ஊற்றுவாரா? என்னது நம்ம மோனிகா, அந்த பாட்டு என்ன பாட்டு? அது மோனிகா பாட்டு இல்லை, கூலி. அந்த பாட்டு போட்டு. டே நான் நல்லா தான் இருப்பேன், நீங்கள் ஒரே சீனை போட வேண்டிய. No, I mean like you're not okay. பாருங்க, நான் நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். என் குண்டு இருக்க சாப்பிட்டியா இல்லையா? இந்த கதையை சொல்லுவா குண்டுன்னு சொல்றேன். நோ நியூ ஆர்டர்ஸ். அப்போ சரி, நீங்கள் ஆர்டராச்சும் பண்ணலைன்னா எல்லாரும் எனக்கு ஒரு லைக்கை கொடுங்க, ஒரு ஃபாலோ பண்ணுங்க. யார் கூலி படம் பார்த்துருக்காங்க? ஃபாலோ பண்ணுங்க, யார் ஃபாலோ பண்ணுங்க. நல்லா இருக்கா? அது என்ன படம்? அந்த பாட்டு என்ன பாட்டு? அன்னைக்கு சாப்பிட்டல, நல்லா இருக்கு. அதை கழுவிட்டு அதை பூஸ்ட் பண்ண வேண்டியதான். அன்னைக்கு சாப்பிட்டல, நல்லா இருக்கு. சோனியாவா? ஓ சோனியா, இது அழுக்கா இருக்கு. எப்படி இருக்கா கழுவ? அது தண்ணியில் போட்டு அது வெந்துடும், வெள்ளை கலராக இருக்கும் முட்டை. அது உப்பு போடணும் தான் ஒரு பூஸ்ட் பண்ணுறப்ப. அப்படியே கடையில் உப்பு இருக்காது. அப்படியே சோனியா கூலி. வாங்க போகலாம். ஏன் இதா? அது கொஞ்சம் தான் வருமே. கக்கா நீ நந்தி சுச்சியா? பாட்டை போடுன்னு சொல்ற கிளம்புறாரு. 2 ஃபோன்லேயும் எனக்கு இப்படி இருக்க. பாட்டை போட்டு ஒரு பாட்டு கேட்டுட்டு போகலாம். அது வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சட்டர்டே ஓனா சட்டர்டே ஹவுஸ் இருக்கு. சிக்கி 2 சும்மா போடுல. அப்புறம் மோனிகா. யார் என்ன ஃபாலோ பண்ணுங்க. எங்கள் இப்போ தான் நான் தட்டுனேன். இப்போ தட்டுன்னு நினைக்கிறதோ இந்த பட்டாம்பூச்சி பறக்குமா? அது போய் மாற்று. ஏறிடுச்சு உனக்கு, ஏறிடுச்சு. இந்த பட்டாம்பூச்சி பறக்குமான்னு கேட்குது தங்கச்சி. அப்போ புரிஞ்சுங்க, அது லெவல் 2க்கு போயிடுச்சு. ஹலோ, என்னோட டாலரன்ஸ் லெவல் லெவல் 2க்கு போயிட்டா. இதானே இது இல்லையா? இந்த பாட்டா? இந்த பாட்டா இல்லையா? அது ரொம்ப ஃபேமஸ்ல. நீ பார்க்கலையா அந்த படம்? நான் பார்க்கலையா? அன்னைக்கு எங்கேயோ போடணும்னு சொன்ன படம். நான் தான் எடுத்துட்டு போயிட்டேன். அதுக்காக
ஏன் வர மாட்டுது? சுங்காய்பத்தனி யார் இருக்கா இங்கே? யார் சுங்காய்பத்தனியில் இருக்கீங்க? சுங்காய்பத்தனியில் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது சுங்காய்பத்தனிக்காரவங்க இருக்காங்களா? வினிஜா யாரும் இந்த பாட்டை போடுறேன் சனிக்கிழமை. இவன் பாரு எப்படி இருக்கானு. இது பழைய பாட்டு. இப்போ லேட்டஸ்ட் நீ பார்க்கலையா? யார்? அந்த பவன் போனேன் சீஸ். அந்த பவன் போனேன். ஜல்லிக்கட்டு ரெஸ்டாரண்ட். ஜல்லிக்கட்டு ரெஸ்டாரண்டா? எங்க இருக்கு ஜல்லிக்கட்டு? இது என்ன இருக்கு? இது வேற இல்லை, இது வேற. இது அவ்வளோதான் பாட்டு முடிச்சுக்கோங்க. கும்கி ரெஸ்டாரண்ட். ஓகே, நிறைய இருக்கு பாரு. ஜல்லிக்கட்டு வெரி பேட் சர்வீஸா. கும்கி ஜல்லிக்கட்டு எல்லாம் அனிமல் பேரா இருக்கு. மது இது ஒயின். இது வந்து ஆல்கோஹால் இல்லை, இது பேர் ஒயின். ஏன் இப்போ அவங்களுக்கு என்னதான்? மது வந்து ஆல்கோஹால். வாவ் ஆல்கோஹாலா? வாவ் ஆல்கோஹால். சாங் நேம் வந்து சிக்கு. என்னது? சிக்கு. என்னாச்சு? என்னாச்சு? யாரையோ மியூட் பண்ணிட்டீங்க. என்னாச்சு? தெரியல. யார் மீட் பண்ணா? எப்படி வெயிட் பண்ணாங்க? சரி கிளம்பு போ. பாய். முடிச்சிடுறேன். போட்டலையா? இந்த கிளாஸ் சொன்னேன். wine contain alcohol, right? இல்ல சிஸ்டர், இது வெறும் கிரேப் ஜூஸ். கிரேப்பை புளிஞ்சி. ஏன் சிஸ்டர் இப்போ ஆல்கோஹால்னா ஏன் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிங்க? பெர்ஃப்யூமில் கூட தான் ஆல்கோஹால் இருக்கு. புசுன்னு அடிச்சுக்கிறீங்க தானே? புசு அடிச்சுக்கிறீங்க. ஆல்கோஹால் வந்து தப்பு இல்லை, ஓகேயா? அளவா அடிச்சிங்கன்னா அது ஓகே. ஓவரா வந்து லிவர் டேமேஜ் ஆகுற மாதிரி குடிக்காரி மாதிரி ஆயிட்டீங்கன்னா அதுதான் பேட். இது கூட கழிச்சு வாங்கி வச்சு having good time with my sister, having a glass of wine, or you want to have, you know, for social reason, one glass of wine is just fine. It depend on the individual. எப்படி நீங்க யோசிக்கிறீங்கன்னு. Yes, அது வாங்கி கொடுத்ததே புதுசா. சில பேர் வந்து behind the screen they might think, oh குடிக்காரங்க சொல்லக்கூடாது, நாங்கள மதுபானிங்க சொல்லுங்க, மதுபானிங்க அதான் சொல்லணும். மேடம் someone is watching. யாரு? நாங்க பார்ப்போம். எதெல்லாம் வெளியிலேருந்து பார்த்தா தெரிஞ்சிருமே. ப்ரைவேட்டாக எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்புங்க ரிஷினி, பார்ப்போம் யாருன்னு. பல 100 கண்ணார்கள் இருக்குது. ஆனால் முக்கால்வாசி வந்து இந்த கதையை சொல்லி வேணும். என்ன கதை? நான் வந்து யங்காக இருக்கிறப்ப இந்த கதையை நீ பேசு. அடிக்கடி லேட்டாக வரும் வீட்டுக்கு. எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு, அக்காவுக்கு வந்து கொஞ்சம் லிமிட்டடான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். போய் சொல்ல ஃப்ரெண்டே இல்லை. நான் வந்து என் மூஞ்ச பாருங்க, நான் ஒரு பாப்பட்டு ஜென்மம், எனக்கு ஃப்ரெண்டே இல்லை. ஓகே சொல்லுங்க. காசி டைம் வந்து நான் போயிட்டு லேட்டாக வருவேன். கதவு திறந்து விடுறதுலாம் எங்கள் அக்கா தான் திறந்து விடுவேன். மெசேஜ் அனுப்பேன், அக்கா ஓப்பன் த டோர் ப்ளீஸ். தூங்கி இருக்க பிள்ளை வந்து அழகா மின்னுக்கு வந்து மெதுவாக கதவு திறந்து, நானும் சைலண்டாக அழகா வந்து வீட்டுக்குள்ளே போயிடுவேன். போத் சிஸ்டர்ஸ். எஸ், நாங்கள் 2 பேரும் தான் சிஸ்டர்ஸ். So it's fun lah, just both of us. It's quite fun. அப்பப்போ சண்டை போட்டுக்குவோம், அப்பப்போ சேர்ந்துக்குவோம். அப்பப்போ இல்லை, ஓகே தான். டக்குன்னு சேர்ந்துக்குவோம், அது ஒன்று. அதுக்கும் ஈகோ அதிகம், எனக்கும் ஈகோ அதிகம். என்ன சொல்லுவாங்கன்னா, பாசம் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் வந்து அந்த ஈகோ காமிப்போன்னு, அது அந்த மாதிரி. எங்கள் அம்மா கூடயும் அப்படிதான். எங்கள் அம்மா கூடயும் சண்டை. எனக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. எப்படின்னா, நானும் யார் மேல அதிகமா பாசம் இருக்கோ அங்கதான் அதிகமா சண்டை போடுவேன். ஸோ முக்காசி அக்காவும் அம்மா ஹஸ்பண்ட்லாம். இப்போ நீங்க வந்து லெஸ் க்ளோஸா இருந்தீங்கன்னா
சண்டை போடுறது கூட நான் ரொம்ப லைக் ஐ ஒன்ட் டாக் மச் லைக் தட். ஆனால் எங்கள் அக்கா சண்டை போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. போச்சு வெளியே வருது. அடியாளியா வெளியே கொட்டுதே தங்கச்சி. அடியாளுன்னா நான் தான் வெளியே கொட்டுதே. இந்த மாதிரி ஆள் செஞ்சுட்டாங்க, நீ என்ன இப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, காசு கொடுக்கல, நான் அடியாளுனா தான் வரும். அடுத்தது கொடு ஃபோன் நம்பர் இருப்பேன் கூட அடுத்த கால் போவான். அதான் ரவுடி. எத்தனை வாட்டி போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி நிறைய வாட்டி போயிருக்காங்க. ரெஸ்டாரண்ட் என்னது 123 டீ ரெஸ்டாரண்ட் சென்னை. ஐயோ மேலே போச்ச. ஓ சுங்காய்பத்தனி. திவ்யா அக்கா யூ லுக் டிஃப்ரெண்ட். இவங்க திவ்யா அக்கா இல்லை, இவங்க ரேவதி அக்கா. ரேவதி அக்கா வந்து சூன் வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகே, எல்லாம் வாங்கி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஓகேயா? மணி எத்தனை 10 இது மாதிரி போய் குளிச்சு யாரும் ஜாமான் வாங்கலை தானே? கதை கேட்கறதுக்கு தானே வந்து உட்காந்துருக்கிறீங்க. பரவாயில்லக்கா கேட்கப்பாங்க. இல்லை மனசாட்சிக்கு கொண்டு ஒரு ஜாமான் லைக் போடுங்க. ஒரு லைக் எங்கள் அக்காவுக்கு டேப் பண்ணி லைக் போடுங்க, அடியாள் வந்துடும். ஒரு டேப் போட்டு ஒரு லைக் கொடுங்க. ஆட் டு கார்ட் பண்ணுங்க. வாங்காட்டிலாம் ஆட் டு கார்ட்டுன்னு பார்த்தாலும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஐ பை ட்ரையல் செட் வெரி நைஸ் ஸ்மெல். தேங்க்யூ ஸோ மச் மா. அச்சு ஐ ஜஸ்ட் கேம் மேடம். சீஸ் வாட்டர் பாட்டில். கலை சிஸ்டர் இப்போ வாட்டர் பாட்டில் இல்லை, இப்போ இந்த பாட்டில் வைன் பாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ரொம்ப லேட்டு கலை சிஸ்டர். கலை சிஸ்டர் இருக்காங்க டெய்லி வந்து நான் தண்ணி குடிச்சிட்டிங்களா அவங்கனால நான் வந்து இப்போ 2 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன். ஐயோவா சீஸ் காம் சுங்காய்பட்டனியா? நான் வரேன். அவங்க போகிறாங்க சுங்காய்பட்டனிக்கு. ஆக்சுவலி சுங்காய்பத்தனி வந்து நான் போன வாரம் தான் போனேன், தேர்ஸ்டே. பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போகல, ஏன்னா சுங்காய்பத்தனின்னு சொல்லிட்டேன்னா இட்ஸ் நாட் சிட்டி சென்டர்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலி நான் கொஞ்சம் வந்து ஒரு கெஃபேக்கு போயிட்டேன்னா அப்படி மெஸ்மரைஸ் ஆகிட்டேன். ஒண்டோ கெஃபேக்கு நான் ஒன்று போனேன். மணிக்கா கேரளா கூட அப்படி இருக்காது மணிக்கா. ஆமாம், நீ ஒரு வீடியோ போட்டியா? சுங்காய்பத்தனி அழுவா, அந்த பேஸ்ட்ரிஸ்லாம் அழுவ நல்லா இருந்துச்சு சுங்காய்பட்டனியில். சரி, அந்த என்வாயர்மெண்ட்டே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாட் டு சே எனிதிங். அண்ட் ஜித்ராவோட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. சர்டன் ஃபுட் நைஸ்லாம். அப்புறம் காந்திக்கா கால் பண்ண வந்துட்டியாண்ணா? நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சுங்காய்பத்தனி செக்இன் பண்ணேன், பின்னாடி செக்இன் பண்ணேன். ஆனால் ஜித்ரா மட்டும் நீ ஏன் செக்இன் பண்ணலை? அப்போ தூரன் கொடுத்துருவோம். வாங்கோல் எங்களுக்கு வந்து ஒரு அக்கா இருக்காங்க. எங்க கோம்திகா லைஃப்ல இருக்கிறீங்களா? வராது. கோம்திகா லைஃப்ல இருக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு வந்து நாங்க லைஃப் எப்படின்னா கோம்திகா வந்து அந்த பானையில சாப்பாடு போட்டு எங்களுக்கு ஊட்டி விடுறது. அவங்க வந்து ஸ்பெஷல் வந்து வாங்கோலி குருமா சூப்பரா செய்வாங்க. ஆக்சுவலி நான் போய் அங்க போலான்னு நினைச்சாங்க, யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் எப்போ போறாங்க. யார் வந்து ஜித்ரால இருக்கீங்களோ கண்டிப்பா LKS பாருங்க, நான் பார்க்குறேன். கறி ஹவுஸ்க்கு நீங்கள் போய் கெஃபேக்கு போய் தான் ஆகணும். அண்ட் ஷீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் குக். கலைஜே சாப்பிட்றாங்கன்னா அப்போ நீங்கள் பார்த்துக்குங்களேன். சூப்பராக இருப்பாங்க. கண்டிப்பாக யூ ஆல் ஹேவ் டு ட்ராப் பை. LKS இல்லையே, LKA பெஸ்ட் கறி ஹவுஸ். டிக்டாக்லயும் இருப்பாங்க. பெஸ்ட் கரி ஹவுஸ் வந்து சர்ச் பண்ணி பாருங்க. அவங்க தான் எங்களோட அக்கா. அக்கானா எங்க சித்தியோட டாட்டர். and she's one of the best. அதான் எங்க அக்கா சொன்னோம், ஏன்னா தலை இருக்கிறப்ப வாழை ஆட்ட வாங்கோலி குருமா. இப்போ எங்க ஃபேமிலி கேட்டரிங் இருந்துச்சுன்னா நாங்களாம் சமைக்கவே மாட்டோம், அக்கா தான் சமைக்கணும். ஏன்னா தலை இருக்கிறப்ப வாழை ஆடக்கூடாது. அவங்க சமைப்பாங்க, ஊட்டி விடுவாங்க, நாங்க சாப்பிடுவோம். LKA பெஸ்ட் கரி ஹவுஸ். ஓகே, ஜித்ரால இருக்கிறவங்களா இல்ல கிட்டால இருக்கிறவங்க லோஸ்தா எனிவே நினைக்கிறேன். ஜித்ரா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். யார் orang சப்போர்ட் her. யார் orang ஜித்ரா? Siapa orang Jitra dekat sini komen? Siapa orang kampung kita? Cepat komen. On Jitra. Mai. கலிஜி வந்து இப்போ மணி ஆயிடுச்சு, நீ கிளம்பு. இப்போ முடிச்சிட்டியா? கிளம்பு. எனக்கு லைட்டாக ஏறுறான். சூரியகலா சிஸ்டர் வந்து ஜித்ராவில் இருக்காங்க. சித்ரா சூரியகலா சிஸ்டர் அலோஸ்தா. ஏன் லவ் மீல யாரும் பேச மாட்டீங்க, கலிஜியில் மட்டும்தான் பேசுகிறீங்க. சீஸ் நல்லா தூங்க போகிறீங்க. உண்மையிலே நீங்கள் நல்லா தூங்க போகிறப்ப போய் குளிச்சுட்டு அப்படியே
டேஷ்வன் சாப்பிட்டீங்களா? இன்னுமா சாப்பிட்ற? சாப்பிட்டீங்களா சிஸ்டர்? சாப்பிட்டேன். சீஸ் ஐ குக் வாங்கோலி ரெண்டாங் அண்ட் கம் யூ ஹவுஸ். வாங்கோலி ரெண்டாங். ஓகே சாட்டர்டே ஓனா சார் ஷரீஃபா சிஸ்டர் வாங்கோலி சமைப்பீங்களா? நிறைய பேர் வாங்கோலி சமைக்க தெரியாது தெரியுமா? கரெக்டாக சமைக்குது. அது ஏன்னா வந்து கொஞ்சம் இது ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கவுச்சி வாடை அடிக்கும். not bad, she knows how to cook. அவங்க சூப்பர் குக்கு அப்படிங்க. ஷரீஃபா சிஸ்டர் நீங்க பிரியாணி செய்வீங்களா? பாரு வைலேஷன் கொடுத்துட்டான். நம்ம தான் ஒன்றுத்தையும் காட்டலையே. ஏதாச்சும் ஒரு கண்ணு பொறுக்காதே, ஏதாச்சும் ஒரு கண்ணு பொறுக்காதே. சரி அப்படின்னா நம்ம பாபாய் ரேஷினி. பாபாய் ரேஷினி. சாட்டர்டே வரோம் லைஃப்க்கு. நாங்க சாட்டர்டே நம்ம சீல் பண்ணி ஓகே என்ன வருதோ இல்லையோ காமெடிக்கா எங்களுக்கு ஊட்டி வருதா நாங்க லைஃபா செய்றோம். ஓகே டார்லிங் நீங்க என்ன பண்றீங்க? சாட்டர்டே வந்து கலிஜி கூட ஜாயின் பண்றீங்க. கிட்ட நம்பர் போரா. ஓகே நான் முதல்ல சும்மா கேட்குறேன், யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. யார் டிப்ரெஷன்ல இருக்கீங்க, யார் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறீங்க? ஓகே நோ ஜுவால் பாராங்க கிட்ட சக்கா அந்த மாதிரி யார் இருக்கிறீங்க? ஐ வாண்ட் டு நோ. நிறைய பேர் இருக்கிறீங்க. அங்கே பாரு காமெண்ட் அள்ளி தூக்குது. ஓ மை காட் நீங்க எல்லாம் யோகா கிளாஸ் ஜாயின் யோகா கிளாஸ் போனதே இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகும். காலை தூக்கி அன்னைக்கு கிளாஸுக்கு போய்ட்டு காலை தூக்கி தலையில தூக்கி காலை தூக்குது. டென்ஷன் புளிஞ்சு எடுத்துருச்சு. எல்லாமே இப்ப வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. யாரும் மீ பார்த்தீங்க, யாரும் இப்ப மீ போட மாட்டாங்க. அடுப்பாவீங்களோ இத்தனை பேரா? இதுக்கு நான் ஒரு ப்ரோக்ராம் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஃபுல் ஆஃப் டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ். இதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு கிளாஸ் எடுப்போம். கிளாஸ் ஓகே சேம்மா மேடம் ஐ சோ மேடம் ஜிம் வீடியோ சோ த்ரெஸ். அச்சு பாருங்க அச்சு. சிசி பரு ஜாயின். இவங்க வந்து என்னோட சிஸ்டர்ஸ். ஒன்லி த்ரெஸ். ஓ நிறைய பேர் இருக்கிறாங்களா? எப்படி சனிக்கிழமை நீ நம்ம லிஸ்ட்டு கொடுக்க வேணாம். ஒரு சரி என்ன உங்களுக்கு ஆசை? சாட்டர்டே பார்க்கறதா, நாங்கள் சாப்பிட்றதா இல்லை சமைக்கிறதா? தண்ணி அடிச்சுட்டு குத்து அடிச்சுட்டு நாளைக்கு எல்லாரும் கழுவி ஊற்றி ஒரு வீடியோ பண்ணணும். அதுதான் உங்களுக்கு ஆசை. அப்படி தானே நீங்களாம் பண்ணுவீங்க ரைட்டா? நாளைக்கு வந்து தலைப்பு செய்திக்கலாம். டிக்டாக்லாம் இப்போ என்னென்னத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்களாம் என்ன பேசுவீங்க நான் ஏற்கனவே சார். டிக்டாக் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ வந்து அதுக்கு வந்து தகுதியே இல்லை. எல்லாரும் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு முன்னேறதுக்கு என்னென்னத்துக்கோ செய்கிறாங்க. ஆனால் இவங்க டிக்டாக் என்னத்துக்கு பாய்க்கிறாங்க? சொல்லுங்க வேற என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. அவங்க முன்னேறிட்டாங்க. நீங்க முதல்ல முன்னேறிட்டீங்களா? நீங்க பாருங்க. எவனாச்சும் அடியால் வெளியே இல்ல இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க. இந்த வீடியோ பார்க்காதவங்க வெளியே இருப்பாங்க. ஆனா உள்ளுக்கு வர மாட்டாங்க. வெள்ளித்திரையில பாக்குறவங்களுக்கு நான் வார்னிங் கொடுக்குறேன். பின்னால ஒரு பெரிய ஜீவன் இருக்கு. இந்த ஜீவனை வந்து நீங்க முழுசா சொல்லுங்க பாருங்க. எப்படிலாம் இதெல்லாம் வந்து நாட்டுக்கே வந்து ஒரு உதாரணமா அப்படி இப்படிதான் பேசுவாங்க. ஆனா பின்னால பார்த்தனா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெரிய குடிகாரனா இருப்பான். டெய்லி வந்து நீங்க பேசுவீங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம், தனியா அதுக்குன்னு ஒரு குரூப்பை திறப்போம். ஓகே நம்ம அந்த குரூப்ல திறந்து இங்க பாருங்க வைலேஷன் சிக்ஸா ஃபார் சம் ஆடியன்ஸா நம்ம எதுவுமே காட்டல. எப்படிங்க எப்படி வந்து ஆடியன் வந்துடுது? அல்கோலா? ஐயோ வைலேஷன் போச்சு. வைலேஷன் அப்படின்னா நாங்கள் என்னன்னா இப்போ விடை பெறும் நேரம் வந்து விட்டது. நாங்கள் அதனால தான் காட்டவே இல்லையே. ஐயோ வைலேஷன் வைன் மேடம். அதான் சரி போதும் பரவாயில்ல. நம்ம வந்து நிப்பாட்டுவோம். இல்லைன்னா அப்புறம் நாளைக்கு லைஃப் செய்ய முடியாது. ஓகே யாருமே த்ரெஸ் ஆகாதீங்க. ஓகே யாருமே த்ரெஸ் ஆகக்கூடாது. துத்தோ நீ அப்போ பெஜா குழுவா டுலு ரேஷினி இந்த 2 பேக்கையும் வெளியே எடுத்துருங்க பார்ப்போம். எல்லோ பேக் எடுத்துருங்க. ஓகே டென்ஷன் ஆகாதீங்க. லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். நிம்மதியாக போய் படுங்க. இந்த மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆச்சுன்னா ஒன்று வாங்கிட்டு ஒன்று போட்டுட்டு படுத்துருங்க. அவ்வளோதான். வெரி சிம்பிள். தூங்கி எழுந்திச்சிங்கன்னா எல்லாம் சரியாயிடும். சரியாகலாம் நாளைக்கு இன்னொன்று போட்டு தூங்கிடுங்க. அவ்வளோதான். ஓகே வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஹாப்பி டாக்கா ஒன்ஸ் இந்த பிரம்மன் செய்யுங்க. எங்கள் அக்கா
நம்பாதீங்க. அண்ணாட டெய்லி எடுக்கக்கூடாது. டெய்லிலாம் இல்லை, காலேஜ் டெய்லி யோகா கிளாஸ்க்கு வாங்க, டெய்லி ஒயின் எடுக்கக்கூடாது. டெய்லி யோகா கிளாஸ்க்கு வந்துருங்க. இந்த மாதிரி காலேஜ் மாதிரி எக்ஸசைஸ் போங்க. ஒன்ஸ் அ வைல் ஓகேயா. குட் நைட், ஹேவ் அ கிரேட் அண்ட் ஃபேண்டஸ்டிக் டே. வாங்காதவங்கலாம் நாளைக்கு வந்து ஜாமான் வாங்குங்க. நாளைக்கு வந்து பெர்ஃப்யூம் வந்து ப்ரோமோ இருக்குது. ஓகே, நாளைக்கு கழிச்சு உங்களை வந்து நாளைக்கு மீட் பண்ணுறேன். இப்போ கழிச்சு வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஐ வாண்ட் கோ ஸ்லீப். பாய் அண்ட் டேக் கேர். பாய்.